ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு வெஜ் புலாவ் செய்யலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 3/4 ஸ்பூன் நெய் விட்டு 2 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, 2 பட்டை, 3/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஒரு வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா 4 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற வரை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துட்டு தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம காய் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கிறேன். நீங்கள் எந்த காய்னாலும் சேர்த்துக்கலாம். நான் இந்த மாதிரி நீளமாக தான் கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். நீங்களும் அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ காய்க்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துட்டு 3/4 கப் பச்சை பட்டாணி சேர்த்துருக்கிறேன். இப்போ அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அரிசி நான் இன்னைக்கு 1 கிளாஸ் எடுத்துருக்கிறேன். இது 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவு. அரிசி நல்லா அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சுட்டு சேர்த்துருக்கிறேன். இப்போ அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணின்ற ரேஷியோவில் சேர்த்துட்டு ஃபைனலாக பட்டர் சேர்த்து குக்கர் மூடி போட்டு கரெக்டாக ஒரு ஸ்வீட் எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட வெஜ் புலாவ் ரெடி ஆகிடும். மறக்காமல் இந்த மாதிரி ரெசிபிஸ் வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம